யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணி தனியாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்தும் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் துப்புரவு பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சென்னை மாநகராட்சி பிரதான அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருது. போராட்டம் இன்றுடன் 13வது நாளை எட்டியிருக்கு. துப்புரவு பணியாளர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் ஆதரவு தெரிவித்து வராங்க. முக்கியமா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், இயக்கங்கள் நேரில் சென்று ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. மறுபக்கம் அரசு அவங்களோட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வராங்க. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தையில எந்த முன்னேற்றமும் ஏற்படல. அதற்கு மாறா சேகர் பாபு போராட்டத்தில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களிடம் கடுமையா நடந்து கொள்றதா புகார் தான் எழுந்திருக்கு. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையை ஏற்று அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் உடனடியா பணிக்கு திரும்புமாறு தமிழக அரசு அழைப்பு விடுத்திருக்கு. சென்னை மாநகராட்சியும் பொது நலன் கருதி பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையை அறிந்து பணிக்கு திரும்புமாறு தூய்மை பணியாளர்களுக்கு வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று திட்டவட்டமா தெரிவித்திருக்காங்க போராட்ட குழு. மேலும் எங்களது துறையின் அமைச்சர் எங்கே என்றும் அவங்க கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் குறித்து திருச்சியில செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, தூய்மை பணியாளர்களிடம் இதுவரை 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கோம். 300 பேர் மீண்டும் பணிக்கு திரும்பி இருக்காங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்க நிலையில வழக்கை முடிச்சிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவதா பணியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று கூட அவர்களிடம் பேசியிருக்கேன். இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்க்க வேண்டும் என்று முதல்வருக்கு அறிவுறுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வட மாநில தொழிலாளர்களை தூய்மை பணியில ஈடுபடுத்த இருக்கிறதா வெளியான தகவல் வதந்தினும் தெரிவிச்சிருக்காரு. பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கல. இந்த விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும். தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் செய்வது குறித்து முதல்வர் முடிவெடுப்பாரு. கோரிக்கைகளை ஒரே நாள்ல நிறுத்த இயலாது, கால அவகாசம் வேணும்னு சொல்லியிருக்காரு. நேற்றைய தினம் தான் அமைச்சர் KN நேரு திருச்சியில இந்த மாதிரி தெரிவிச்சிருக்க நிலையில இன்றைக்கு திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்கள் கல்லூரி வளாகம் முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு அனுமதியை மறுத்திருக்காங்க. இந்த செய்தியும் சென்னையை நொடிக்கு நொடி பரபரப்பாக்கி கொண்டிருக்க நிலையில ரிப்பன் பில்டிங் வளாகத்துல போராடுவதற்கான இடம் இது கிடையாது. அங்கு அரசு அனுமதியின்றி போராட்டம் நடத்துறதால அரசாங்கத்திடம் உரிய அனுமதி வாங்கி அவங்க எந்த இடத்துல பரிந்துரைக்கிறாங்களோ அந்த இடத்துல உங்களுடைய போராட்டத்தை நடத்துங்கன்னு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்காங்க. ரிப்பன் மாளிகை வாசல்ல போலீசார் குவிக்கப்பட்டிருக்க போதிலும் போராட்டக்காரர்கள் எங்களுக்கு உரிய நீதி கிடைக்காம போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம், கலைஞ்சு செல்லவும் மாட்டோம் அப்படின்னு போலீசாரோட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களின் அடுத்த கட்ட போராட்டம் என்னவாகும்? அவர்களின் பணி நிரந்தரம் செய்யப்படுமா அல்லது தனியார் மயமாக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொலியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்த போராட்டம் அரசு சட்டக்கல்லூரி திருச்சி சார்பா ஏன் நடைபெற்றிருக்கு அப்படின்னா, இங்கு துப்புரவு பணியாளர்களோட உரிமை பாதிக்கப்படுது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரியான நிறுவனங்களுக்கு துப்புரவு பணியாளர்களினுடைய பணிமாற்றம் ஏற்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களோட பணி நிரந்தரம் அப்படின்றது முற்றிலுமா கேள்விக்குள்ளாக்கப்படுது. அரசு தனியார் மயமாக்கல் பண்ணும்போது அதில் நாங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்காக PF ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நிறைய ஒப்பந்தங்களை முன்னிட்டு சொன்னாலுமே கூட தனியார் மயமாக்கல் அப்படின்றது எப்போதுமே ஒரு அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான். தனியார் மயமாக்கல்ல ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரல் அப்படின்றது அங்கே ஒடுக்கப்படும் அப்படின்றது நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை கருத்துல எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் உரிமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். இந்த துறை சார்ந்த அதிகாரி இது வரைக்கும் அவங்க 13 நாட்களா போராடுறாங்க. துறை சார்ந்த அதிகாரி இன்னும் யாரையும் போய் சந்திச்சதில்லை. இந்த துறை சார்ந்த அதிகாரி இந்த மாநகராட்சி சேர்ந்தவங்க, திருச்சி மாநகராட்சி சேர்ந்தவங்க இன்னும் போய் பார்க்கல. அவரும் பார்க்கல, சிஎம்மும் போய் பார்க்கல. இன்னும் யாருமே அவங்களை போய் கண்டுக்கல. அது துறை சார்ந்த இல்லாத ஒரு சேகர் பாபு போயிருக்காரு. அவர் போய் என்ன சொல்றாரு அந்த மக்கள்கிட்டனா, அவங்களை போராட அனுமதிச்சதே உங்களுக்கு பெரிய விஷயம். இதே அதிமுக பிரீடா இருந்தா நாங்க போராட விட்டுருப்போமா? அவங்க விட்டுருப்பாங்களா? இதெல்லாம் என்ன கேள்வி? மக்கள்கிட்ட போய் பேசுற பேச்சா? அவங்களோட போராட்டம் கோரிக்கை என்ன கேட்டு நிறைவேற்றணும். அதான் உங்க ஆட்சியோட வேலை. போய் நாங்க போராட விட்டதே அனுப்பி. அதே மாதிரி அங்க போராடக்கூடிய பெண்களுக்கு கழிவேற கிடையாது.
கழிவறை இருந்துச்சு. இது போராட்டம் நீடிக்குன்னா அந்த போராட்டம் நீர்த்தடிக்கணும்னு செய்கிற வகையில அவங்க கழிவறை இருந்ததை கழிவறதெல்லாம் எடுத்துட்டாங்க. அங்க உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி அதே மாதிரி அங்க பணிகள் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர் இருக்காங்களே, தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா சென்னையே கிடையாது. ரிப்பன் பில்டிங்கிற ஒரு பில்டிங்கே கிடையாது. அங்க உள்ள பணியாளர்கள் அப்ப அதுல பணி செய்யக்கூடிய மக்கள்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? திமுக அரசு அவங்களுக்கு எதிராக நிக்குதா? அங்க உள்ள மக்களை, சென்னை நகரத்துல இருந்த மக்களை செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, சென்னை ஓரமா வெளியில தூக்கி போட்டுருச்சு. இங்க வெளில அங்க சென்னைக்கு இப்ப பூர்வக்குடியா இருந்தவன் எல்லாம் ஓரத்துல போயிட்டான். சென்னைக்கு வாழ்வாதாரமே பொழைக்க வந்தவன் உள்ள இருக்கான். இவன் எல்லாம் ஓரத்துல நிக்கிறான். சென்னையில 40 கிலோமீட்டர் பயணிச்சு நாங்க உங்களுக்கு சுத்தம் செஞ்சுட்டு போனோம். எங்க கோரிக்கை நீ கேட்க மாட்ட, நீ ஆட்சி அதிகாரத்துக்கு நீ மேல போயிடுவ. இந்த அரசுக்கு ஒரே ஒரு கண்டனம், திருச்சி அரசு சட்டப்படி சார்பாக இந்த கவனத்தை அரசு எடுக்கலன்னா தமிழ்நாடு தழுவிய போராட்டமா நாங்க கொண்டு போவோம். தமிழ்நாடு தழுவிய போராட்டம் இது மிகப்பெரிய போராட்டமா நாங்க அறிவிப்போம். எல்லா காலேஜும் ஒருங்கிணைச்சு ஒரு நாள்ல போராட்டம் தெரிவிச்சு நாங்க அறிவிச்சுவோம். இதுதான் எங்களோட கோரிக்கை.